என்னடி என்னமா ஆட்டுக்கு புடுக்காமல? அது தவுளுக்கார சாப்பிட்டு வந்தார், நான் சாப்பிட மாட்டேன். ஆட்டுக்கு இருக்கு, உனக்கு இருக்கா? எனக்கு இருக்கு. வேணா வா. இருக்கட்டும் இருக்கட்டும். வெளியில வா. ஏக்கா. ஏய் ஏய் பயப்படாத. யாருது இவ்வளவு? அது யாரது? அந்த 38 பேத்துல இதான் முதல்ல பிறந்தது. பிறந்த அக்கா. என்ன கொண்டை ரொம்ப சின்னதா போச்சேக்கா? அது கொண்டைய பத்திய வெள்ளை கொண்டை. அப்படியே பேய் மாதிரி பாக்குறேன். எங்க அக்கா எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? எப்படிப்பட்ட ஆளு? உலகத்திலேயே ரொம்ப சிரமமான வேலை பாக்குறது எங்க அக்கா தங்கச்சிக்கு தான். என்ன வேலை? ஐயோ ரொம்ப சிரமமான வேலை மச்சான். அதாண்டி அது என்ன வேலைடி? இருடா ஒரு நிமிஷம். ஐயோ இங்க தூங்கிட்டாங்கடா. அக்கா அக்கா பாப்பாவா? சோறு தான் போடுக்கா அக்கா. ஏய் அக்கை ஏய் எதிரி இவ்வளவு பிரச்சனை நடக்கு. ஆடியோ சரியில்லைன்னு 1 மணி நேரமா போட்டு நோண்டிட்டு கிடந்தாங்க. நீ படுத்து கிடக்குற. உங்களுக்கு இதமா இருக்கும் வேலை. ஏங்க மச்சான் என்னடி? என் தங்கச்சி எழுப்பிடுறது இல்ல. நீ பக்கத்துல மீசையை முறுக்கிட்டு மத்தவங்கள பாத்துட்டு இருக்கிற. நீ ஆம்லெட்டை போட்டு விடுங்கன்றேன். கம்முனு வாங்க மச்சான். நீங்க என்ன கையிலே தூக்கிட்டு வந்திருக்கீங்க? எனக்கு பயந்து வருது. என்ன உங்ககிட்ட மட்டும் 3 செல் இருக்கு போல இருக்கு. ஏய் போ போ போ. அப்படி டவுசர் போட்டிருக்கியா இல்லையா? தூக்கி விடு. கம்முனு இருக்கு. இங்க ஒரு மச்சான் என்னடா நிக்கிறாரு? ஏன்டா? அந்த மச்சான் யாரு? அவர் தாண்டா 52வது ஆளு. 52? சும்மா சொல்லக்கூடாதுடா. சரி. என் அக்கா தங்கச்சிலாம் அப்படி. அந்த அக்கா எழுப்பிடு. இந்த அக்கா அதுதான் முக்கியமான ஆளா இருக்கும் போல. நல்லா சுகமா தொங்குது. தயவு செய்து எழுப்பிடுங்க, இல்லாட்டி பொழந்துருவேன். நான் சரியான ஆளு. ஏன் தெரியுமா படுத்து கிடக்குது? ஏன் படுத்து கிடக்குது? எல்லாமே பழக்க தோஷம். பழக்க தோஷம். உலகத்திலே ரொம்ப சிரமமான வேலை பார்க்கறது யாரு? அது என்ன வேலை? அதான்டா 100 நாள் வேலை. 100 நாள் வேலையா? அத வேற நிப்பாட்டி விட்டாங்களா? அதுல படுத்து கிடக்கு பாத்தியா? கரெக்ட்டா திண்ணையில அந்த மதம் தலைவி. உலகத்துல ரொம்ப சிரமம் தெரியுமா? ஆமா இல்லையா? அப்புறம் முன்னலாம் 10 மணிக்கு வாடாங்க. 10 மணிக்கு. இப்ப 7 மணிக்கு டண்டடன்னு போட்டோ போஸ் கொடுக்கணுமா? என்ன வேணும்னு கேள. என்ன வேணும்? ஒரு ஓட்ட அண்ணன் கூட. ஒரு வெட்டாத அருவா. ஒரு முன்ன மம்பட்டி. குத்த முடியாத கடப்பாரை. அதுக்கு வெடுவட்ட முண்டை. எங்க மீச மாமா இருக்காருல்ல? எந்த மாமா? இவர்தான் கடப்பாரை தூக்கி மடார்னு குத்துவாரு. இன்னொரு மாமா இருக்கிறார்ல? ஆமா. மாமட்டி எடுத்து வெட்டுவாரு. எங்க அக்கா படுத்து கிடந்ததுல? ஆமா. அந்த அக்காவும் இந்த தங்கச்சியும் சேர்ந்து சட்டி தூக்கி. அப்படி இன்னும் போட்டோக்கு போஸ் கொடுக்கணுமா? அப்புறம் தான் 320 ரூபாய் ஏறும். அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் அதுக்கா வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்க? என் புருஷனை ஒருத்தி 3 வருஷமா வச்சிருக்கலாம். யார் வச்சிருக்குது? அந்த கொண்டை சிரிக்கிய கூப்பிடு. கொண்டை சிரிக்கி. அந்த டங்குவாரி சிரிக்கிய கூப்பிடுறா. டங்குவாரி தூத்துக்குடி வாமா. அவ பாத்தியா குதிரைவால் போட்டு வந்திருக்கா. குதிரை அருமையான குதிரை. இன்னைக்கு இந்த குதிரைவால தான் என் புருஷன் ஏங்கி பின்னாடியே போயிட்டான். ஆமா. அட மானகட்ட சிரிக்கி, அடி வெக்கங்கட்ட சிரிக்கி, அடி சந்துக்குள்ள போனவளே, அடி பொந்துக்குள்ள போனவளே, அடி ஒன்னாராக்கி நின்றவளே, அடி பணியாரத்துக்கு நின்றவளே, அடி பழம்பழத்துக்கு நின்றவளே, அடி கருவாட்டுக்கு நின்றவளே, காஞ்ச மட்டைக்கு நின்றவளே, தூர் பூசாரி மச்சான் 3 வருஷமா வச்சிருக்கறானே. அடி போடி 10 பைசா போனாலே, ஒத்தரைக்கு போனாலே, வாழைப்பழத்துக்கு போனாலே, புளியம்பழத்துக்கு போனாலே, பொங்கச்சத்துக்கு போனாலே, தேங்காய்க்கு போனவளே, பப்பாளிக்கு போனவளே, தவளுக்கு ரோசில கூப்பிடுறேன்னு தந்தண்டேன்னு போனவளே. எங்கடி அக்கா தங்கச்சி? என்ன இந்த மாமா இப்படி கவட்டை விரிச்சுட்டு படுத்து கிடக்குறாரு? அவன் அவ்வளவு பேசுறான், நீ தூங்குற. நான் பக்கத்துல போகாத. பக்கத்திலேயே வர முடியல. அவளை தாண்டி உனக்கு மரியாதை. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. வந்து என்னடி காலை நீடி போட்டு அவன் பேசுறான். அடி போடி வெக்கங்கட்டன்னா. சும்மா கம்முன்னு இருக்கக்கா. என்னடி டவுசர் போட்டு வந்திருக்க? அந்த மாமே வாங்கி கொடுக்கல. எந்த மாமே? இந்த வந்தாருல என் கைலி மாமே. அப்படியா? அவர் டவுசரை என்கிட்ட கொடுத்துட்டு அவருக்கு நிக்கிறாரு. அங்க என்ன தலையில அடிச்சுக்கிட்டு இருக்காரு? எங்க? இந்தா முன்னாடி. ஏய் டாடி. ஓ இது இவர்தான் கொளுத்துனாரா? இங்க பாருடி. சும்மா கம்முறி. அவர் தாண்டி என்ன லவ் பண்றாரு. அப்படி அத பின்னாடியே வர்றாரா? உனக்கு என்ன? எனக்கு சளி பிடிச்சிருக்கா, கொஞ்சம் பேச வைங்கடா, நல்லா இருப்பீங்க.